அந்த தாவீது ஸ்தோத்திரம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான். அல்லேலூயா. அதனால் என்னன்னா எப்போவுமே கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் இந்த தாவீது கேட்பான். அல்லேலூயா. அதே போல் அவன் கர்த்தர்கிட்ட கேட்பான், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு கேட்பான். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை அவன் செய்வான். அடுத்தது கர்த்தர்கிட்ட அவன் என்ன செய்யணுமோ அதை என்ன செய்வாங்க கேட்பான். அருமையான தேவ ஜனமே, தேவ மக்களே, அதனாலே நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பார்த்தும் கர்த்தர் என் இருதயத்துக்கு ஏற்றவன் ஏற்றவள் என்று சொல்லும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போது அந்த வாழ்க்கை பாருங்கள், அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் நாம் வாழ்கிற வாழ்க்கை உண்மையாக அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ அந்த தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தனால தான் தாவீதினுடைய சந்ததியிலே இரட்சகரும் மீட்பருமாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அவன் இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான். அப்போ நீங்களும் நாம் எல்லாருமே நம் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக என்ன செய்யணுங்க இருக்க வேண்டும். அப்போது நிச்சயமாய் அந்த தேவனோடு நாம் நடக்கும்போது அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் மாற முடியும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரோடு நம்ம நடக்கணும், ஆண்டவர் சொல்கிறத நம்ம கேட்கணும். ஸ்தோத்திரம். நமக்கு சுய அறிவு இருந்தாலும் நமக்கு சுய சிந்தனை இருந்தாலும் தேவன் சொல்லுகிறது என்னவோ அதை நீங்களும் நான் என்ன செய்யணுங்க கேட்கணும். ஸ்தோத்திரம். சாமுவேல் சொல்லுகிறான், சொல்லும் அடியேன் கேட்கிறேன், கூடும்போது சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்லும்போது நாம் கேட்டோன்னா தாவீதனுடைய சந்ததியில் இயேசு கிறிஸ்து வந்தது போல நம்முடைய சந்ததிகளும் ஆண்டவருக்குள்ளே வருவார்கள். அல்லேலூயா. அதனாலே நிச்சயமாய் அப்போ கர்த்தர் சொல்கிறதை நம்ம என்ன செய்யணுங்க நாம் கேட்க வேண்டும். அவர் சொல்லுவதை கேட்கும்போது ஸ்தோத்திரம், அவர் காட்டுகிற பாதையில் நாம் நடக்கும்போது நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார்.